நவ என்றால் 9 என்று பொருள். நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி 9 நாட்கள் போர் செய்து 10வது நாளில் வெற்றி பெற்றார். போர் புரிந்த 9 நாட்களை நவராத்திரி என்றும் 10வது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகின்றோம். ஒன்பது நாட்களும் பராசக்தியின் 9 விதமான அம்சங்கள் கொண்ட 9 தேவியரை வழிபடும் பண்டிகைதான் நவராத்திரி. பெண்மைக்கு முக்கியத்துவம் தந்து தீமையை அளிக்கும் வலிமை கொண்டது பெண் சக்தி என்று உலகத்தாரை உணர வைத்த மகாசக்தி பொருந்திய பெண் தெய்வத்தின் யுத்த வரலாறுதான் இந்த நவராத்திரி விழாவாகும். முப்பெரும் தேவியரான துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதியை வழிபடும் விழா நவராத்திரி. இதில் 9 நாட்களை 3ஆக பிரித்து முதல் 3 நாள் துர்க்கையையும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மியையும், கடைசி 3 நாள் சரஸ்வதியையும் வழிபடுவர். நவராத்திரியை கொழுத்திருநாள் என்றும் கூறலாம். நவராத்திரியில் வீட்டில் கொழுப்பொம்மைகள் வைத்து அலங்கரித்து தினந்தோறும் சிறப்பு பூசைகள் செய்வர். அத்துடன் நவராத்திரி தினங்களில் விரதமிருந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். தினமும் ஒரு அம்பிகையின் அவதாரத்தை வழிபடுதல் வழக்கமாக உள்ளது. நவராத்திரி தினங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களால் நெய்வேத்தியம் செய்து அதனை அம்பாளுக்கு படைத்து அதனை அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுத்து உண்டு மகிழ்வர். இக்காலத்தில் பிரசாதமாக வழங்கக்கூடிய தானியங்கள் யாவும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து உடலை வலுப்படுத்தக்கூடியவை. ஒன்பது நாள் போர் செய்து 10வது நாள் தேவி வெற்றி பெற்றதால் விஜயதசமி உருவானது. இந்த 9 நாள் நவராத்திரியை வட மாநிலங்களில் துர்கா பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். கல்வி, செல்வம், வீரம் முதலியன ஓங்கி வாழ்வு சிறப்பாக வேண்டும் என்பதையே நவராத்திரி உணர்த்துகின்றது. தீமையை அழித்து தர்மமே என்றும் வெல்லும் என்பதை நவராத்திரி உணர்த்துகின்றது. நவராத்திரியை வெறும் ஆன்மீகமாக மட்டும் பார்க்காமல் அறிவியல் ரீதியாகவும் பார்த்து பாரம்பரியத்தை காத்து எதிர்கால தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன்.